நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கான காலை மற்றும் மதிய உணவு என்னங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அடுப்பில் ஒரு பெரிய கடாயை வச்சு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும். நம்ம வெட்டுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கேரட்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக மக்காச்சோளமும் கொஞ்சம் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி. மத்தியானம் சமையலுக்கு நான் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு 2-3 விசில் வேக வச்சா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சைடு கடாயில் நான் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை, வெறும் சேமியா மட்டும் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக வறுத்து நம்ம வறுக்காமல் சேர்த்தோம்னா ஒரு மாதிரி ரொம்ப குழன்னு ஆகிடும். அதனால் லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இந்தளவு நம்மளுக்கு வறுத்தாச்சு. லைட்டாக கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்திங்களா. இப்போ அங்கிட்டு தண்ணியுமே நல்லா நம்மளுக்கு கொதிச்சிருச்சு. நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம வறுத்து எடுத்தோம் இல்லையா சேமியா, அதை போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். நம்ம எப்படி அந்த பாஸ்தாலாம் வேக வைப்போமோ அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்படி செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரியான சேமியா உப்புமா கிடைக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே இதை மூடி போட்டு வேக விட்டுடலாம். இது வெந்துட்டுருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நுரையெல்லாம் அடங்கி சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்துருச்சு. இதை நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யலாம் உங்களுக்கு சேமியாக்கான அளவு, ஒரு டம்ளர் சேமியாவுக்கு எவ்வளோ தண்ணி அந்த மாதிரி அளவெல்லாம் தேவைப்படாது உங்களுக்கு. இப்போ அதை வடிகட்டி எடுத்துகிட்டு இது ஃப்ரெஷ் வாட்டர் நல்ல தண்ணி ஊற்றி இல்லை ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு இந்த தண்ணி எல்லாமே வடிய விடணும். நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஹோட்டலெல்லாம் சோமியா உப்புமா இப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் உதிரி உதிரியாக ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு. நீங்கள் வேணும்னா நடக்கடலை, முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். வெட்டின வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அதை வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம வெட்டி எடுத்த ஒரு கேரட்டு, இது ஸ்வீட் கார்னு மக்காச்சோளம் உரித்து வச்சுருந்தது, இது பச்சை பட்டாணி, இது நான் சீசனில் வாங்கி அதை உரித்து நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அந்த பச்சை பட்டாணி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேமியா வேக வைக்கல உப்பு சேர்த்தோம், ஆனாலும் அந்த தண்ணியெல்லாம் நம்ம வடித்து எடுத்துட்டோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் உப்பு கம்மியாகவே இருக்கும். இந்த காய்கறிக்கான உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் சேமியா சேர்த்ததுக்கப்புறம் உப்பு தேவைன்னா மட்டும் சேர்த்துக்குங்க. இந்த காயெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் போட்டு மூடி வச்சு வேக வச்சுருங்க. இது கொஞ்சம் வேகட்டும். அதாங்கிட்டு வெந்துட்டுருக்கையில் நம்மகிட்ட உருளைக்கிழங்கு அழிச்சிடலாம். உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் நான் தோலை சீவிட்டு இந்த மாதிரி வெட்டி எடுத்துட்டேன். எண்ணெயில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா அந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்க எண்ணெய் ஃபுல்லாக நல்லா ஒட்டினா தான், ஒவ்வொரு உருளைக்கிழங்கு பீசஸ்லேயும் ஒட்டினா தான் அந்த பீசஸில் மசாலா நம்மளுக்கு நல்லா ஒட்டும். இல்லாட்டி மசாலா ஒட்டாது. அதுக்காண்டி எண்ணெயில் நல்லா பரட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். நான் தனி மிளகாய் தூள் தான் இன்றைக்கி சேர்க்குறேன். உப்பு சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் சிம்லேயே போட்டுருங்க. இடையில கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு கிளந்து விட்டுட்டு அப்புறம் சிம்லேயே போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். இப்போ எல்லா பீசஸ்லேயும் நல்லா மசாலா ஒட்டிடுச்சு பாருங்கள். இந்த சைடு நம்ம போட்ட காயெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருந்தோம் இல்லையா சேமியா, அந்த சேமியாவை இது கூடவே சேர்த்துடலாம். சேமியா சேர்த்துட்டு நல்லா கிண்டிடுங்க. உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா நான் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். அதாவது காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, காஞ்ச வரமிளகாயை மிக்சியில் போட்டுட்டு தூளாக்கி அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி தக்காளி சேர்க்கலை. உங்களுக்கு ஒரு புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்கும்னா லைட்டாக கொஞ்சம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா நம்மளுடைய சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி பண்ணியிருந்தேன்.
ஸோ இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கடையில் கிடைக்கிற மாதிரியே உதிரி உதிரியாக நிறைய காய்கறி எல்லாம் போட்டு செய்யல சூப்பராக இருக்கும். இதில் நம்ம ஃப்ரைட் ரைஸ் மாதிரி முட்டையும் கூட சேர்த்து பண்ணலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு உதிரியாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான், அங்கிட்ட சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இங்கிட்ட வந்து உருளைக்கிழங்குல கருவேப்பிலையை தூவி நல்லா 2 நிமிஷம் வதக்கி விட்டு இறக்கிடலாம். உருளைக்கிழங்கு நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான காய்கறிகள்லாம் சேர்த்த ஹோட்டல் ஸ்டைலான சேமியா உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே தேங்காய் சட்னி. மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா தயிர் சாதம் தான். தயிர் சாதத்தில் வந்து கொஞ்சம் மாதுளம்பழம் வந்து உடச்சி சேர்த்துருக்கேன். மாதுளம்பழம் கலந்து சாப்பிடல சூப்பராக இருக்கும் தயிர் சாதம். அது கூடவே நம்ம வந்து வறுத்த உருளைக்கிழங்கு. சிம்பிளான வந்து காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடும், ஆனால் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ரெண்டுமே அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். அவ்வளோதான், இன்றைக்கி நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் மெனு ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் வந்து நவாப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சீசன் இருக்கு இல்லையா, அதனால் நாவல் பழம் தான் எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி ஸ்கூலுக்கான ஒரு ஃப்ரூட்டு.